திருச்செந்தூர் கோயில்ல வந்து தமிழ்ல தான் நீங்க கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா சொல்றீங்க. ஆனா அது செவி சாய்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி நீங்க என்ன மாதிரி போராட்டத்தை முன்னெடுப்பீங்க? செவி சாய்க்கலன்னா இந்த மகன் தமிழுக்காக இந்த மகன் கத்துறதை மக்கள் செவி சாய்க்குவாங்கல்ல, அது எனக்கு முக்கியம். இவன் யாருன்னு யாராவது ஒருத்தர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இல்ல திமுக, முருகன் மாநாடு நடத்தினார். முருகன் தமிழ்ல மந்திரம் எங்கும் தமிழ் எதுவும் தமிழ். என்னுடைய இறைக்கு முன்பு என் வழிபாட்டு தளத்திலே தமிழ் இல்லை. என்ன விளையாட்டா? இந்த கட்சிகள் பேசுதா? அப்ப இவர் யாருக்கானவர்கள்? இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் யாருக்கானது? இந்த தலைவர்கள் யாருக்காக நிற்பார்கள்? என் உயிர் மொழிக்காக, ஒரு இனத்தின் உயிர் உரிமை மொழி, அதுக்கே நிக்காம வேற எதுக்கு நிற்பான்? எதுக்கு நிற்பான்? எத்தனை ஆண்டுகளாக சகிக்க சொல்றீங்க நீங்க? தமிழ் மீட்சி வரணும், தமிழர் எழுச்சி வரணும்னா எங்க இருக்கு? வழிபாட்டு தளத்தில் இல்ல, வழக்காடு மன்றத்தில் இல்ல, படிப்பகங்கள்ல இல்ல, பள்ளி கல்லூரிகள்ல இல்ல. இப்பதான் அரசாணை தமிழ்ல வெளியிடப்படும் சொல்லுது. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? அண்ணா, நாம் தமிழர் கட்சி இது செய்யல, நீ செய்யல, நான் பக்கத்துல நான் செய்வேன். முருகன் கோயிலுக்குள்ள போய் பூஜை பண்ணதானே அனுமதி நீ போட்டுக்க, நீ சமைச்சு போட்டுக்க, நான் போடுறேன். எங்க முருகன் இருக்கான், எங்க மக்கள் இருக்காங்கன்னு பாத்துருவோம். ஆனா நாம்